கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோம். வருஷத்தின் முதல் பாதியை முடித்து 2வது பாதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 6 மாதங்களாக கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி இந்த 7வது மாதத்தின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள அப்பா, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய பெரிய கிருபையினாலும் தயவினாலும் 6 மாதங்களை கடந்து அரை வருஷத்தை கடந்து இந்த 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களும் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், கிருபைகள், நன்மைகள், எல்லா விதமான உதவிகள் நீ செய்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய காரியங்களையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கர்த்தாவே. இந்த 7வது மாதத்தை, இந்த ஜூலை மாதத்தை நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை உம்முடைய கிருபை எங்களை ஆண்டு கொள்வதாக, உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்வதாக. நாங்கள் இந்த கடந்த 6 மாதங்களாக செய்யாமல் விட்ட காரியங்களை இந்த நாட்களிலே அவைகளை நல்லபடியாக செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜூலை மாதத்தை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய கருத்திலே கொடுத்து ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பு நிறைந்ததாகவும் கிருபை நிறைந்ததாகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக ஒரு சிறு பாடலை பாடி நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நாம் வாசிக்க குறிக்கப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை நம்ம படிக்க கேட்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலப்படுத்தப்பட்டது. அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றவர்கள்.
இவர்களுடைய வழி வழியாக வந்த சந்ததியிலே கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நம்மையும் நடத்தி கொண்டிருக்கிறார். யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு மகள். இதிலே யோசேப்பு 11வது நபராக அவர் பிறந்தவர். இந்த வேதத்திலே உள்ள அந்த 12 சகோதரர்களிலும் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் 2 பேர். முதலாவதாக யூதா, இரண்டாவதாக யோசேப். இவர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். இன்றைக்கு 11வது குமாரனாகிய யோசேப்பை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் திரும்ப நாம் படிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வரலாறும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களும் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போலவே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே யோசேப்பு ஒரு சிறந்த விசுவாசியாக நாம் அவரை எண்ணலாம், அவரை போற்றலாம், அவருக்காக ஆண்டவரை துதிக்கலாம். மற்ற 11 சகோதரர்களுக்கும் யோசேப்புக்கும் அதிக வித்தியாசம் இருந்தது. தகப்பன் 1, தாய்மார்கள் 4 பேர். இந்த 12 பேருக்கும் இதிலே யோசேப்பு ரெபேக்காவுக்கு பிறந்தவர். அருமையானவர்களே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று நாம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23வது வசனம், கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்கிறானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்புனுடைய ஆரம்பம் மிகவும் அருமையாக இருந்தது. 11வது குமாரனாக பிறந்தார். எப்பொழுதும் அப்பா அம்மாவோடு இருக்கிற மகனாக இருந்தார். அவனும் பெஞ்சமினும் எப்பொழுதும் யாக்கோபோடு கூட லேயாள் ராகேலோடு கூட வீட்டிலே இருந்தார்கள். மற்ற 10 சகோதரர்களும் தங்களுடைய தொழில்கள், வயல்கள், மேய்ச்சல்கள் இப்படியாக அடிக்கடி தகப்பனை விட்டு அவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்திலே யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டார். என்னவென்றால், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக அந்த சொப்பனத்திலே அவன் பார்த்தான். இதை தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய அண்ணன்மார்களுக்கும் சொன்னான். ஏற்கனவே யாக்கோபு மற்ற 10 பேரை விட யோசேப்பை அதிகமாக நேசித்தார். நல்ல துணிமணிகளையும் நல்ல பண்ட பலகாரங்களையும் கொடுத்து வெளியே அனுப்பாதபடிக்கு, வெயிலே அடிபடாதபடிக்கு அவனை ஒரு செல்ல பிள்ளையாக வைத்து யாக்கோபு அவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே மற்ற 10 சகோதரர்களுக்கும் இதுவே பொறாமையாக இருந்தது. அவனை மாத்திரம் நன்றாக பார்த்து கொள்கிறார், அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி தருகிறார், நம்ம வெயிலே காய்ந்து கருகி ஆடுகளை மேய்த்து எவ்வளவு பாடுபடுகிறோம், நம்மை அவர் கண்டுகொள்வதில்லை என்று சொல்லி அவர்கள் யோசேப்பை மனதுக்குள்ளாக சற்று வெறுத்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே இவன் கண்ட சொப்பனம் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் அதிகமானது. இன்னும் சில தினங்களிலே இன்னொரு சொப்பனம் கண்டான். வயல்களிலே நாம் எல்லாரும் அரிக்கட்டுகளை அரித்து கட்டி வைத்து கொண்டிருக்கிறோம். அதிலே உங்கள் எல்லாருடைய அரிக்கட்டுகளும் என்னுடைய அரிக்கட்டுக்கு
சுற்றிலும் நின்று என்னை கரங்கூப்பி வணங்கி நின்றது போல சாய்ந்து நின்றன என்று சொன்னான். முதல்லையே பயங்கரமான எரிச்சலும் பொறாமையோடு இருந்த சகோதரர்கள் இதை கேட்டு என்ன செய்தார்கள்? இன்னும் அதிக போட்டியும் பொறாமையும் கோபமும் அடைந்தார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நீ போய் உன் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பண்டம் பலகாரங்களை கொடுத்து, ஆடு மாடுகள் நம்முடைய மந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, உன் அண்ணன்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீ விசாரித்து விட்டு வா என்று சொல்லி யோசேப்பின் கையிலே அவர் கொடுத்து அனுப்பினார் யாக்கோபு. இப்பொழுது யோசேப்பு அவருடைய அண்ணன்மார்களை பல மைல்கள் தூரம் கடந்து சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் சுற்றிலும் உட்கார்ந்து நன்றாக சாப்பிட்டு குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன், இதடா சொப்பனக்காரன் வருகிறான் என்று யோசேப்பு தூரத்து வருவதை பார்த்து சொல்லிவிட்டான். உடனே அதிலே இன்னொருவன் அவனுடைய சொப்பனங்கள், அவனுடைய தரிசனங்கள் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்த்து விடலாம், அவனுடைய சொப்பனத்துக்கும் அவனுடைய காரியங்களுக்கும் ஒரு முடிவு இன்னைக்கு கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பக்கத்திலே வருவதற்குள்ளாக ஒரு முடிவு கட்டி அவனை எடுத்து அவன் சாக வேண்டும் என்று சொல்லி அவனை ஒரு பாழும் கிணத்துக்குள்ளாக, அதாவது தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ளாக அவனை போட்டு விட்டார்கள். அவன் அழிய வேண்டும், அவனுடைய சொப்பனம் அவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்று நம்ம பார்த்து விடலாம். இவன் நமக்கு மேலே ஆளுகை செய்வானோ, நமக்கு அதிகாரம் பண்ணுவானோ என்று பார்த்து விடலாம் என்று சொல்லி வேண்டுமென்றே கிணத்துக்குள்ளே போட்டார்கள். ஆனால் யாரும் இல்லாத சமயத்தில் ரூபன் வந்து அவனை அதில் இருந்து தூக்கிவிட்டு காப்பாற்றி விட்டான், முதல் மகன். இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழியாக எகிப்துக்கு சில வியாபாரிகள் போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தீர்மானம் பண்ணி, இவனை கொண்டு போட்டால் அந்த இரத்த பழி நம்மை சும்மா விடாது, ஆகவே இவனை நான் புற ஜாதிகள் இடத்துல நம்ம விட்டு விட்டோம் என்றால் அவனும் சேஃப்டியா எங்கேயாவது போய் பொழைச்சுக்குவான், நமக்கும் 4 காசு கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி அவனை 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேலியர் இடத்துல எகிப்துக்கு போய்கொண்டிருக்கிற அந்த வியாபாரிகள் இடத்துல விட்டு போட்டார்கள். இதெல்லாம் நாம் வேதத்திலே அநேக முறை படித்திருப்போம், அநேக பிரசங்கங்களே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய தரிசனத்தை, அவனுடைய சொப்பனத்தை, ஆண்டவர் காட்டின தரிசனம் அவனுக்கு நேரிடக்கூடாது, அது பலிக்க கூடாது, அது உண்மையாக கூடாது, அதை அழித்து விட வேண்டும் என்றுதான் இத்தனை காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உடைய ஞானத்துல 1000 பங்குல 1 பங்கு கூட இவர்களுடைய ஞானம் கிடையாது. ஆண்டவர் அதற்கு மேல் ஞானம் உள்ளவராய் இருந்து அவர்கள் செய்கிற சதி மோசங்களே அடிமைத்தனமாக விற்கப்பட்ட அவன் எகிப்துக்கே அதிபதியாக மாறக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவர்களுடைய சகோதரர்களுடைய சதி மோசங்களையே அவர் எடுத்து உபயோகப்படுத்தினார். இஸ்மவேலியர்கள் அவனை எகிப்தியருக்கு கொண்டு போனார்கள். அதிலே எகிப்தியர்கள் அடிமைகளை விலை கொடுத்து வாங்கும் பொழுது போர்த்திபார் என்ற ஒரு அரண்மனை விசாரிப்புக்காரன் யோசேப்பை தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்காரனாக வைக்கிறார். இப்படிப்பட்ட காலங்களிலே நம்ம படித்தோம் 39ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் தன்னுடைய எஜமானாகிய போர்த்திபாருடைய வீட்டிலே இருந்தான். இவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் இருக்கிறார் என்று போர்த்திபார் கண்டு, இவனுடைய வீட்டு எஜமான் கண்டு அவன் யோசேப்புக்கு பயந்திருந்தான் என்று நம்முடைய வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பினுடைய இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய காரியத்தை வைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் கர்த்தரை மதிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மையும் மதிப்பார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் இடத்திலேயே அவர் பேசுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அவன் அந்நிய தேசத்தில் இருந்தாலும், அந்நிய மனுஷனுடைய வீட்டில் இருந்தாலும், ஒருவேளை அடிமை என்ற ஒரு பெயரில் அங்கே இருந்தாலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தான்.
அது எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி என்று பாருங்க. இன்றைக்கு இந்த பூலோகத்திலே நாமும் இருக்கிறோம், பல்விதமான வேலைகளை செய்கிறோம், பலவிதமான சூழ்நிலையிலே குடியிருக்கிறோம். வீட்டிலே, வெளியிலே, வேலை செய்யும் இடத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே நாம் பல அங்கங்களை, பல பொறுப்புகளை நம்ம வகிக்கிற மக்களாக இருக்கிறோம். நம்மை பற்றிய சாட்சி என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? நாம் செய்கிற காரியங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்று நாம் தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் இருக்க வேண்டியபடி இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் செய்கிற காரியங்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஒரு விசேஷித்த மக்களாக எடுத்து உபயோகப்படுத்துவார். கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார். அந்நிய ஜனங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள், புகழ்ந்தார்கள். கர்த்தர் உன்னோடு கூட மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை புகழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை வீட்டிலே எப்படி இருக்கிறது? சொந்த பந்தங்களின் மத்தியிலே எப்படி இருக்கிறது? நாம் நடமாடுகிற சொசைட்டியிலே நம்முடைய சாட்சி எப்படி? பக்தன் ஒருவர் சொல்லி இருக்கிறார், நாம் உலகத்தை 2 கண்களாலே பார்க்கிறோம், ஆனால் இந்த உலகம் நம்மை ஆயிரமான கண்கள் மூலமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய பார்வையிலும் இந்த உலக மக்களின் பார்வையிலும் நாம் பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாமும் யோசேப்பை போல ஒரு சாட்சியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதற்கு அடையாளமாக அவர் என்னென்ன வேலைகளை எல்லாம் பொறுப்படுத்தி செய்தாரோ அந்த வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. யோசேப்பு வரும்போது போர்த்திபாருக்கு இருந்தது கொஞ்சம், ஆனால் போர்த்திபார் அங்கே இருந்த 1-2 வருஷங்களிலே அவனுடைய ஆட்டு மந்தைகள் பெருகியது, மாட்டு மந்தைகள் பெருகினது, வயலிலே வருமானம் பெருகியது, வீட்டிலே ஒரு டிசிப்ளின் காணப்பட்டது. இப்படி அவன் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் விசாரணைக்காரனாக மேனேஜராக இருந்தானோ அந்த யோசேப்பு மேற்பார்வையாக இருந்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதம் பிரத்யேகமாக வந்தது. அது மற்றவனுடைய கண்களுக்கு அது அப்படியே தெரிந்தது. அருமையானவர்களே, அதுபோல நாம் தேவனோடு நெருக்கமுள்ள மக்களாக இருப்போம் என்று சொன்னார், தேவனோடு ஐக்கியமுள்ள மக்களாக இருப்போம் என்று சொன்னார், தேவனுக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய பிரயாசப்படுகிற மக்களாக இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய கையின் கிரிகளிலே ஆசீர்வாதம் இருக்கும், நாம் எடுக்கிற இடங்களிலே ஆசீர்வாதம் இருக்கும், நான் செய்கிற வேலைகளிலே விருத்தி இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் மற்றவர்கள் கவனிக்கும் போது கர்த்தர் இந்த மனிதனோடு இந்த மனுஷோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்கு ஒரு வெளிப்படையான சாட்சியாக, சொல்லப்படாத சாட்சியாக நாம் உலகத்திலே வாழ வேண்டும். அருமையானவர்களே, அங்கே இருந்து அவன் செய்யாத ஒரு தவறுக்கு தண்டிக்கப்பட்டு அவனை தூக்கி ஜெயிலே போடுகிறார். அங்கே ஜெயில போட்டாலும் கூட கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் என்று ஜெயிலே இருக்கிற மற்ற கைதிகளும் அதை விசாரிக்கிற சூப்பர்வைசரும் கர்த்தர் யோசேப்போட கூட இருப்பதை பார்க்கிறார்கள். போர்த்திபார் வீட்டிலே எப்படி, ஜெயில பார்க்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கண்டு அந்த ஜெயில் சூப்பர்வைசர் என்ன பண்ணினார், தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் யோசேப்புக்கு கொடுத்து நீ எல்லாவரையும் நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லி நம்பிக்கையாக விட்டு கொண்டு போனார்கள். யாரையும் எதை குறித்தும் யோசேப்பை கேள்வி கேட்கிறவர்களே போர்த்திபார் வீட்டிலும் இல்லை, ஜெயிலிலும் இல்லை. அவ்வளவு லட்சணமாக தன்னுடைய டியூட்டியை செய்தார். மாதம் $10,000 யோசேப்பு வேலை செய்தார். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே ஒரு பனிஷ்மெண்டாகத்தான் அந்த ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தின் சூழ்நிலைமையிலும் கர்த்தர் அவரோடு இருந்து அவருடைய வேதனைகள் கஷ்டங்களிலே அவரை தாங்கி பலப்படுத்தி ஆண்டவர் அவரை காத்துக்கொள்கிறார். மற்ற மக்கள் யோசேப்பின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு. மூக்கு இருக்கும் வரை சளி இருக்கும் என்று சொல்லுவார்கள்.
அதுபோல உலகத்திலே மனிதர்களாகிய நாம் உயிரோடு இருக்கும் வரை சிறியதாகவோ பெரியதாகவோ இப்படியோ அப்படியோ அது எப்படியோ ஒரு பிரச்சனைகள், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை, சரீர பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், பண கஷ்டங்கள், இப்படி எத்தனையோ விதவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகள் நம்மையும் கூட மாறி மாறி தாக்கக்கூடியவைகளாக காணப்படுகின்றன. ஆனாலும் இவைகளின் மத்தியிலும் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது இவைகளுடைய அட்டாக் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது, நம்முடைய சாட்சியை அழிக்க முடியாது, கர்த்தருடைய திட்டத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இன்னும் இப்படிப்பட்ட அநேகம் இன்னும் கர்த்தரிடத்தில் உண்டு என்று யோபு கர்த்தருடைய தீர்மானத்தை தன்னை பற்றி கர்த்தருடைய தீர்மானங்களை அந்த 5ஆம் அதிகாரத்திலே அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். அதே போல பிசாசு ஒரு பக்கத்திலே நமக்கு விரோதமாக வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இத்தனை பிசாசுகளின் சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்டாண்டர்டை உயர்த்தி, நம்முடைய தரத்தை வருஷத்துக்கு வருஷம் மாதத்துக்கு மாதம் உயர்த்தி நம்மை உன்னதத்திலே தேவனோடு கூட போய் உட்காரும் வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். சிறைச்சாலையிலே ஒரு பிரச்சனை, அங்கே யோசேப்பு வெற்றியுள்ளவராக இருக்கிறார். மறுபடியுமாக அங்கே பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தின் வாயிலாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? எகிப்தின் ராஜாவாகிய அந்த ராஜாவை, பார்வோனை சந்திக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். யாருமே மந்திரவாதிகளாலும் ஞானிகளாலும் திருஷ்டாந்தம் பண்ணுகிறவர்களாலும் சொல்ல முடியாத, விடுவிக்க முடியாத அந்த சொப்பனத்தை தேவ ஆவியின் உதவியினாலே யோசேப்பு அந்த சொப்பனங்களினுடைய அர்த்தத்தையும் ராஜாவுக்கு சொன்னான். சொப்பனங்களை சொன்னால் யார் என்றாலும் எப்படி என்றாலும் சில வியாக்கியானங்களை சொல்லி அந்த சொப்பனத்துக்கு ஏற்றபடி சில அர்த்தங்களை சொல்லி விடுவார். ஆகவே பார்வோன் கண்ட சொப்பனங்களை யோசேப்புக்கு சொன்னபோது அதனுடைய 2 சொப்பனங்களின் அர்த்தத்தையும் யோசேப்பு சொன்னார். முதலாவதாக 7 பசு மாடுகள் கொளுத்தவைகளாக வருகின்றன. அப்புறம் குண்டி குறுகி வியாதி பிடித்த மாடுகள், காளை மாடுகள் வந்து அந்த மாடுகளை முழுங்கி விட்டது. 2வதாக நல்ல அருமையான கதிர்கள், அந்த 7 நல்ல கதிர்களையும் அதற்கு பின்பாக வந்த ஒரு ஈழையும் இழைப்புமான கதிர்கள் தின்று போட்டது. அப்படி தின்றும் அவைகள் கொழுமையாக காணப்படவில்லை. இப்படிப்பட்ட சொப்பனங்களை ராஜா கண்டார். யோசேப்பு அதற்கு தேவ ஆவியின்படி தன்னுடைய இஷ்டத்துக்கு தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. இந்த காலத்திலே சில தீர்க்கதரிசிகள் சொல்லுவது போல அவர் ஜெபித்து தேவன் கொடுத்த ஞானத்தினாலே பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தின் மறைபொருளை சொன்னார். பார்வோனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் அந்த அர்த்தம் மிகவும் நன்றாக கண்டது. உடனடியாக அவரை, உன்னை போல ஒரு ஞானி இந்த உலகத்திலே இல்லை, ஆகவே நீயே எனக்கு பிரதம மந்திரியாக இருந்து என்னுடைய நாட்டு மக்களுக்கு சேவை செய்வாயாக என்று சொல்லி தன்னுடைய எல்லா ராஜரீக வஸ்திரங்களையும் அவனுக்கு உடுத்தி தனக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்திலே உயர்த்தி யோசேப்பை உன்னதமான நிலைமையிலே பார்வோன் மாற்றினார். இது யார் செய்தார் என்று சொன்னால் கர்த்தர். கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆகவே சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், குழப்பங்கள் வரும் பொழுது நாமும் எப்படி நடந்து கொள்கிறோம்? யோசேப்பு அவன் சகோதரத்திலே சண்டை போட்டானா? சகோதரத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்டான் என்றுதான் இருக்குது ஒழிய அவர்களை சண்டை போட்டதாக தெரியவில்லை. அவர்களுக்கு தீமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவன் போய் தன்னுடைய தகப்பனிடத்துல அவன் கோல் சொல்லி கொண்டிருக்கவில்லை. தன்னுடைய சகோதரர்களை நல்ல வழியில திருத்த வேண்டும் என்று சொல்லித்தான்
சகோதரர்கள் செய்த எல்லா கெட்ட காரியங்களையும் தகப்பனிடத்திலே போய் சொன்னார். ஆகவே இந்த காரியங்கள் யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்களை எழுப்பி விட்ட போதிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவருடைய சகோதரருடைய சதி திட்டங்களை தேவனுடைய அருமையான திட்டம் நிறைவேறுவதற்கு அடிப்படையாக வைத்து ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி இப்படி நாளாகம புஸ்தகத்திலே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நாமுக்கும் கூட யோசேப்பை போல நாம் கர்த்தரோடு கூட இருந்தால் அவரும் கண்டிப்பாக நம்மோடு கூட இருப்பார். நாம் ஆண்டவருக்காக சாட்சியுள்ள மக்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேக பிரச்சனைகள் சோதனைகள் உண்டு பண்ணுகிற மக்கள் மத்தியிலே நாம் இருந்தாலும் அவர்களுடைய சோதனைகளுக்கும் அவர்களுடைய சதி திட்டங்களையும் ஆண்டவர் நன்மையாக மாற பண்ணி அவர்கள் செய்கிற சதி திட்டங்கள் எல்லாமே நமக்கு நன்மையாக மாறும்படி ஆண்டவர் செய்வார். யோசேப்புக்கு அப்படி செய்தார். ஆனால் சகோதரர்கள் தான் அவன் மேலே கோபமும் எரிச்சலும் ஒரு வைராக்கியமும் அவனை அழித்து விட வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி அவர்களுக்கு விரோதமாக மனசுல கூட நினைக்கவில்லை. பிரியமானவர்களே, யோசேப்பு சொப்பனத்திலே அவன் சகோதரர் எல்லாரும் வந்து அவனுக்கு முன்பாக அப்படியே விழுந்து பணிய அவன் சொப்பனம் கண்டான். ஒரே தரம் தான் சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலும் அவர்கள் ஒரே முறைதான் கீழே சாஷ்டாங்கமாய் விழுந்து யோசேப்பிடத்துல கும்பிட்டார்கள். ஆனால் உண்மையான சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் 3 முறை யோசேப்புக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கும்பிட்டார்கள். அருமையானவர்களே, பிரச்சனை நேரங்களிலே சோதனை நேரங்களிலே அப்ரேஷன் அண்ட் சப்ரேஷன் வரக்கூடிய நாட்களிலே நாம் யோசேப்பை போல நமக்கு கஷ்டங்களையும் தீமைகளையும் உண்டு பண்ணுகிறவர்களை சபிக்க கூடாது, அவர்களுக்கு சாபம் போடக்கூடாது, அவர்களோடு எதிர்த்து நிற்க கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் சிலுவையிலே? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னது போல யோசேப்பும் கூட தான் சகோதரர்கள் தனக்கு செய்த தீமைக்காக வருத்தப்பட்டானோ என்பது தெரியாது, ஆனால் பழி வாங்கவில்லை. பாருங்கள், இந்த ஆதியாகமம் கடைசி அதிகாரம் வர வர அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் 2-3 முறை யோசேப்பின் இடத்துல வந்து அவனை பணிந்து விழுந்து வணங்குகிறார்கள். அவர்களுக்கு யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு தான், நான் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தேர்தல் சொல்லி அவர்களை தட்டி கொடுத்து கோசேன் என்னும் எகிப்திலே செழிப்புள்ள ஒரு மாவட்டத்திலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார். அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு வந்து பார்த்து 7 வருஷம் எகிப்திலே உயிரோடு இருந்து மரித்து போகிறார். மரித்த பின்னாலே சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம், ஐயோ நம்ம அப்பா இப்பொழுது மரித்து விட்டார், ஒருவேளை யோசேப்பு பழைய காரியத்தை எல்லாம் வைத்து நம்மை பழிவாங்கி விடுவானோ, இந்த பயம் 10 சகோதரர்களுக்கும் இருந்தது. ஆனால் அவர்கள் வந்து தகப்பன் இறந்த பின்பு யோசேப்பினுடைய காலடியிலே விழுந்து, அப்பா சொன்னார், நீங்கள் நாங்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து எங்கள் மேல் பட்சமாய் இருக்க வேண்டும், அடியான் செய்த தவறுகளை நினையாதிருப்பீராக என்று யோசேப்பினத்திலே கெஞ்சுகிற போல கண்ணீரோடு 10 சகோதரர்களும் பயத்தோடு நடுக்கத்தோடு கெஞ்சுகிறார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தை 2000-3000 வருஷங்களுக்கு முன்பாகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றி காட்டினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அப்படித்தான். சிலர் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம், சிலர் நம்மை சாட்சியை கெடுக்கலாம்,
சிலர் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கலாம், சிலர் நம்ம குடும்பங்களை அழிக்க நினைக்கலாம், சிலர் நம்ம பிசினஸுக்கு விரோதமாக எழும்பி மாயக்கட்டுகளையும் மந்திரங்களையும் செய்யலாம். ஆனால் யார் என்ன செய்தாலும் நாம் கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னார். யோசேப்பை போல தேவனை உறுதியாக பிடித்து கொள்வோம் என்று சொன்னார். எந்த மனிதர்களுடைய சூழ்ச்சியும், எந்த மனிதர்களுடைய தந்திரமும் மந்திரமும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒன்றும் செய்ய முடியாதபடி கர்த்தருடைய செட்டைகள் நம்மை மூடி கொண்டிருக்கும் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்மை அழிக்க நினைக்கிற மக்களின் மத்தியிலே நம்மை உயர்த்தி, நம்மை அழிக்க நினைத்த மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாக, நம்மை ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தினார். அதற்கு யோசேப்பு ஒரு பெரிய சாட்சி. ஆகவே இப்பொழுது யாக்கோபு சாகக்கூடிய நிலைமை வந்தது. எல்லா சகோதரர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு சம்பவிக்க போகிறவர்களை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சகோதரர்களையும், ரூபன், சிமியோன், காத், லேவி, நப்தலி, ஆசேர், காத், இப்படி எல்லாத்தையும் வரிசையாக கூப்பிட்டு அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்கிறார். தேவ ஆவியிலே நிறைந்து தேவன் கொடுத்த வார்த்தை. அதிலே யோசேப்பை கூப்பிட்டு அவர் சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூர் சண்டையிலே கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்கள், இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார்கள். வில் வீரர்கள் அவனை நெருக்கினார்கள், ஆனாலும் அவன் கை பலத்தது. அடுத்ததாக என்ன சொல்கிறான் என்றால், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவரின் கரங்களால் பலத்தன, அதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்கள், அந்த நாட்களிலே இருந்த எல்லா இஸ்ரவேலருக்கும் எகிப்திலே குடிபோன 70 பேரும், அதற்கு பின்பு அவர்கள் மூலமாக பெருகின 6 லட்சம் 12 லட்சம் ஜனங்களும், அத்தனை பேர்களுக்கும் யோசேப்பு தான் அங்கே தகப்பனாக இருந்தான். அங்கே ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் அங்கே பேர் சொல்லப்படவில்லை. அங்கே எகிப்திலே வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்கும் யோசேப்பு தகப்பனாக இருந்தார். வில் வீரர்கள் அவனை பகைத்தார்கள், ஆனாலும் ஒரு வில்லும் யோசேப்பை மேற்கொள்ளாதபடிக்கு யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றது. அதுபோல அநேகம் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் இந்த உலகத்திலே மாறி மாறி வந்தாலும் நாம் யோசேப்பை போல கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு இருந்து நம்முடைய அன்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் உறுதிப்படுத்தி நமக்கு விரோதமாய் எய்யப்படுகிற சாத்தானின் காரியங்களை எல்லாம் அவர் நாசமாக்கி நம்முடைய சத்துருகளுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக, வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து வழியும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அத்தனை வேலையை வெட்டி சாய்த்திருக்க முடியும். அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது, அதற்கு வேண்டிய ஆட்கள் இருந்தார்கள், கேட்பாரும் இல்லை, கேள்வியும் இல்லை. ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் செய்தது எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தாரோ அதுபோல யோசேப்பும் தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய சகோதரருடைய குற்றமுறைகள் எல்லாம் மன்னித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட மன்னிக்கும் சுபாவம் மிக மிக முக்கியம். பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம், நாம பிரசங்கம் பண்ணுகிறோம், ஊழியம் செய்கிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஆனால் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறதை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று இயேசு அந்த ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார் பரமண்டல ஜெபத்திலே. அதே போல நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற காலத்தில் நாம் எத்தனையோ தவறுகளை செய்துதான் இந்த நிலைமைக்கு கர்த்தர் மன்னித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே மற்ற ஜனங்களும் கூட தெரிந்தோ தெரியாமலோ பர்பஸாகவோ
நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தாலும் கூட இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்றதென்று அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னபடி மன்னித்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே, சொந்த பந்தங்கள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே மன்னிக்கும் சுபாவம் உள்ள மக்களாக இருப்போம். அநேகருக்கு கர்த்தர் நம்மை இரட்சகர்களாகவும் நம்மை தேவனாகவும் தலைவராகவும் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தருடைய கிருபை இந்த ஜூலை மாதத்திலே நம்மை யோசேப்பை போல மாற்றி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிப்போம். தேவனே, நான் உம்மதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதேயே ஆவல் பூமியில், என்னும் நெருங்கி சேர்வதேயே ஆவல் பூமியில். தேவனே, நான் உம்மதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதேயே ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதேயே ஆவல் பூமியில். ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவரே, எங்களை அபிஷேகித்தவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து விடாதபடிக்கு இன்னும் நாங்கள் உம்மை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் ஜெபித்து எங்களுடைய மாம்ச கிரியைகளையும் மாம்ச குணலட்சணங்களையும் அழித்து இயேசுவை போல குணலட்சணங்களை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல அன்பும் பாசமும் அமைதியும் மன்னிப்பும் நிறைந்த மக்களாக எங்களையும் மாற்றும். எங்களிடத்திலே தவறான ஆவிகள் இருக்கும் என்றால் அவைகளை எங்களை விட்டு துரத்து போட்டு உம்முடைய அன்பென்னும் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எங்களை நிரப்பும். இந்த ஜூலை மாதம் எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக இருப்பதாக, இயேசு கிறிஸ்துவை வெளியே காட்டுகிற மாதமாக இருப்பதாக, விடுதலையும் வெற்றியையும் பெற்று அனுபவிக்கிற மாதமாக இருப்பதாக, நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களில் எல்லாம் விருத்தியை காணக்கூடிய மாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord.